அல்லேலூயா. இந்த ஜெப குறிப்பு வாங்கியிருக்கீங்க. ஆண்டவர் 2 முறை எனக்கு உணர்த்தினார். அதனால தான் நான் அண்ணன்ட்ட வந்து சொன்னேன், நம்ம எப்படியாவது நீங்கள் இதை வைங்கண்ணே அப்படின்னு சொல்லி. ஆமாம், கூடுமான அளவு கவனமாக கவனிங்க. இதுக்கு நம்ம ப்ரேயர் இதுக்கு நீங்கள் ஜெபிக்கும் போது கூடுமான அளவுக்கு நீங்கள் நேர் முழங்கால் படியிட்டு, ஆமாம், உங்களால் 2 கையையும் ஆமாம் வானத்துக்கு நேராய் தூக்கி ஸ்தோத்திரம் போட முடியுமானால் நீங்கள் அதை செய்யும்படி உங்களை கேட்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், நேர் முழங்கால் படியிட்டு 2 கையும் வானத்துக்கு நேராய் தூக்கி ஜெபிக்க முடியும், ஸ்தோத்திரம் போட முடியும்னா நீங்கள் அதை செய்யுங்க. அது ரொம்ப சத்துருடைய கிரியைகள் அழிவதற்கு அது ஏதுவாக இருக்கும். இதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் உங்கள் வீட்டில் ஜெபிக்கும் போது கூடங்க, ஆமாம், நான் அனுபவிக்கிறதுனால சொல்கிறேன், நம்ம நேர் முழங்கால் போட்டு கை வலிச்சாலும் பரவாயில்ல 2 கையையும் நீங்கள் தூக்கி ஸ்தோத்திரம் போட்டு அந்நிய பாஷை பேசி ஜெபிச்சு பாருங்கள். ஆமாம், சில பெரிய பெரிய மாற்றங்கள் உங்கள் எல்லைகளில் நடக்கிறத நீங்கள் உணர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், சங்கீதம் 53:6 மையமாய் வைத்து தியானம் பண்ணினோம். ஆமாம், கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும்னு பார்த்தேன். ஒரு தேவ ஜனம் சிறையிருப்புக்குள்ளே இருந்தால் என்னென்ன சம்பவங்கள் சம்பவிக்கும்னு சொல்லி நம்ம போன திருப்பு வாச்சோம். நம்ம நிந்தை இருக்கும். என்ன இருக்கும்? நிந்தை. கையின் பிரயாசத்தில் அவங்களுக்கு நன்மைகள் இருக்காது. இன்னொருத்தங்க அவங்கள ஆளுவாங்கன்னு சொல்லி 5 வகையான சிறையிருப்பின் உடைய அடையாளங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ இந்த சிறையிருப்பில் இருந்து நம்ம விடுதலை ஆகணும், நம்ம குடும்பங்கள் விடுதலை ஆகணும், நம்முடைய சொந்த பந்தங்கள் விடுதலை ஆகணும் அப்படின்னா நானும் நீங்களும் ஒரு நெகேமியாவாய் மாறணும். அல்லேலூயா. ஆமாம், நெகேமியா நம்ம சொல்லுவோம். அந்த நெகேமியா என்ற வார்த்தைக்கு ஆமாம் நிறைய ஆவிக்குரிய பதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமாம், நிறைய அந்த 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 ஒரு வார்த்தைக்கு நிறைய பதங்கள். என்ன பதங்கள்லாம்? முதலாவது, அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. அவன் ஒரு ராஜ அரண்மனையில் நல்ல முறையில் அவன் வேறு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், நல்ல பதவியிலையும் அவன் இருக்கிறான். அல்லேலூயா. ஆனால் அந்த பதவியில் இருக்கிறவனுக்கு சிறையிருப்பில் உள்ள ஒரு ஜனத்தை குறித்து பாருங்கள், அவனுக்கு ஒரு அக்கறை வந்திருக்கு. இப்போ என்னையும் உங்களையும் ஆண்டவர் ஒரு நல்ல முறையில் வச்சுருப்பார், நமக்கு ஒரு குறையும் இருக்காது. ஆனால் நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்குது, ஊழியம் நல்லா இருக்குது, செட்டில்டு அப்படின்னு நம்ம மாட்டு போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்தீங்களா, ஒரே ஒரு மனிதன் தன்னை மாற்றிக்கொண்டான். உங்கள் முழு குடும்பமும், ஏன் முழு குடும்பமும் மாறுவதற்கு என்ன நான் மாற்றிக்கிட்டா போதுங்க, கர்த்தர் என் குடும்பத்தையே விடுதலை பண்ணிடுவார். அல்லேலூயா. ஒரு மோசைக்காண்டி ஆண்டவர் 20 லட்சம் ஜனத்தை விடுதலை பண்ணார். எத்தனை ஜனம்? ஒரே ஒரு தாவீதுக்காண்டி இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் யூத ஜனத்துக்கே அந்த தாவீதை வச்சு தான் ஆண்டவர் இறக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஒருவனை அல்லவா நான் தேடினேன். யார? ஒரு ஆள். திறப்பில் நிற்கக்கூடிய ஒரு நெகேமியாவா நானும் நீங்களும் மாறணும் என்றால், நமக்கு மாறக்கூடிய உணர்வு வரும் என்றால், கண்டிப்பாக நம்மளை சேர்ந்த ஜனங்களை, நம்ம குடும்பத்தை ஆண்டவர் எப்படிப்பட்ட பாபிலோனில் இருந்தாலும் அந்த கட்டுகளை உடைத்து நம்மளை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து சேர்த்துருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் திருப்பி கொள்வோம். நெகேமியா எழுதிய புஸ்தகம் கொஞ்சம் கவனமாக திருப்பி அதை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. 3வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். 1:3. அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது. முதல் காரியம் நெகேமியா தெரிந்து கொண்டது என்னன்னு சொல்லி தெரியுமா? இந்த ஜனங்கள் சிறையிருப்பில் இருக்கிறாங்க, அவங்கள விடுதலை பண்ணணும், அவங்கள வெளியே கொண்டு வரணும். அந்த வேலையை அவங்க செய்யவே இல்லை. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த ஆலயம் அது இடிக்கப்பட்டாயிற்று,
அக்கினியினால் அது சுட்டரிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆலயத்தை மட்டும் நாங்கள் கட்டிட்டோம் அப்படின்னா எங்கள் ஜனம் விடுதலை ஆகி வெளியே வந்துடும். திரும்பவுமா நாங்கள் இழந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதம் எங்கள் தலையில் வந்து கண்டுபிடிச்சிட்டான். அல்லேலூயா. ஒரு ஜனம், ஒரு குடும்பம் சாத்தானுடைய கையில், சாத்தானுடைய கிரியைக்குள்ளே அடப்பட்டு கிடப்பதற்கு காரணம் என்ன தெரியுமாங்க? அவங்களுக்குள்ளே இருக்கிற தேவாலயம் இடிக்கப்பட்டு அக்கினிக்கு இரையாக்கப்பட்டிருக்கும். கவனமாக கவனிங்க. இப்போ நான் ஊழியம் பண்ணுறேன், எனக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். நீங்களே நான் வாசம் பண்ணுகிற ஆலயம். இப்போ இந்த ஆலயத்தை நான் கண்ணும் கருத்துமாக பாதுகாக்காமல் போனேன்னு வைங்க, உள்ள ஆலயத்தை, இந்த ஆலயம் இடிக்கப்பட்டுட்டுன்னு வைங்க, இடிக்கப்பட்டுட்டா கூட கட்டப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சொல்கிறவங்களுக்கு புரியுதா? இடிக்கப்பட்டுட்டா கூட நம்ம ரெண்டாவது அதை பழுது பார்த்து கட்டப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது அக்கினிக்கு இரையாக்கப்பட்டுட்டுன்னு வைங்க, அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அப்போ என்ன செய்கிறான்னா பிசாசு, நமக்கு உள்ளே இருக்கிற தேவாலயத்தை இடிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல நான் கேட்டிருக்கேன் தெரியுமாங்க? நாங்கள்லாம் இப்படி ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணோம், நாங்கள்லாம் ஆண்டவருக்காண்டி இப்படி வாழ்ந்தோம். ஒரு அண்ணன் எனக்கு தெரியுங்க, அந்த அண்ணன் புன்னக்காயில். அந்த அண்ணன் ஜெபிச்சாருன்னா கீலிங் நடக்கும். சமீபத்தில் அந்த அண்ணனை பார்த்தேன் பாருங்க, கையில் ஒரு சிகரெட்டை வச்சு ஊதிக்கிட்டு இருந்தார். எனக்கு நான் அவரை நேராக பார்க்கல, அப்படியே குடிஞ்சிட்டே போயிட்டேன். கேட்டேன் எதுக்குண்ணே அப்படின்னு. ரொம்ப சோதனை பிரதர், ரொம்ப சோதனை பிரதர். இந்த ஆலயத்தை பிசாசு இடிச்சிட்டான்னா அடுத்து தீக்கரை ஆக்குவான். தீக்கரை ஆக்கிட்டான்னா நம்மளை பாபிலோனுக்கு பிசாசு கொண்டு போயிடுவான். அல்லேலூயா. அதான் திரும்ப திரும்ப பாருங்கள், நம்ம மாறி மாறி சொல்கிறோம், ஜெபம் பண்ணுங்க. இதில் எங்களுக்கு என்னங்க லாபம், உங்களுக்கு என்ன லாபம்? நான் உங்களை ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறதுனால நீங்கள் என்ன ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன லாபம் சொல்லுங்கள்? அப்படி நம்ம ஜெபிக்கலை, விழித்திருக்கலைன்னா அந்த உள்ள ஆலயத்தை பிசாசு ஏதாவது ஒரு சோதனையை கொண்டு வந்து இடிச்சிருவான். அல்லேலூயா. ஆண்டவரே சொல்லிட்டார், சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து. நீ சோதனைக்கே ஏன் உட்படுறன்னு தெரியுமா? நீ விழிச்சு இருக்கலை. அல்லேலூயா. நான் உனக்கு ஆலயம் கட்டி கொடுக்கும் போதே, சாலமோனை கொண்டு ஆண்டவர் ஆலயம் கட்டி கொடுக்கும் போதே சில பிரமாணங்களை ஆண்டவர் வச்சார். என்ன பிரமாணம் தெரியுமா? அந்த 4 வாசல்களையும் 3 நேர ஷிஃப்ட் படி வாட்ச்மேன் மாதிரி காவல் காக்கணும். அர்த்தம் புரியுதா புரியலையாங்க உங்களுக்கு? அந்த எருசலேம் தேவாலயத்தில் ஒரு பக்கத்தில் கோகாத் புத்திரர் அவங்க சங்கீத சேவையை நடத்திக்கிட்டு இருப்பாங்க, ஒரு பக்கத்தில் ஆசாரியர்கள் பலிபீடத்துக்கு உண்டான வேலையை பார்ப்பாங்க. ஆனால் வாசல் காவலர்கள்னு சொல்லி இருப்பாங்க. அல்லேலூயா. வாசல் காவலர்கள் அவங்க 3 நேரமாக 8 மணி நேரம் 8 மணி நேரமாக அந்த வாசலை இரவும் பகலும் காத்துக்கிட்டே அவங்க இருக்கணும். இதை ஒரு பிரமாணமாகவே ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆனால் எவனுமே அதை காது கொடுத்து என்ன செய்யலை, கேட்கவே இல்லை. ஏன்னா உள்ளுக்குள்ளே வெள்ளி பாத்திரங்களும் பொற்பாத்திரங்களும் இருக்குது. தாவீது தம்பாரித்த தங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் நிறைய ஈட்டிகள், பலிபீடத்துக்குரிய காரியங்கள்லாம் செஞ்சு வச்சுருந்தான். அது எதை தெரியுமா குறிக்கி? நமக்குள்ள ஆண்டவர் கொடுத்த விசுவாச வாழ்க்கை, கிருப வரங்கள், அபிஷேகத்தை குறிக்கி. எசேக்கியா ராஜாவின் நாட்களில் அவன் பாருங்கள், அந்த பொக்கிஷ சாலையை திறந்து காமிச்சு அதை எல்லாத்தையும் அவன் என்ன செஞ்சான், வெளியே கொண்டு போய் விட்டுட்டான். இங்கே எத்தனை பேர் அபிஷேகம் பெற்ற ஆள் இருக்கீங்க? எத்தனை பேர் வரம் பெற்றவங்க இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்டவருடைய தரிசனம் பெற்றவங்க இருக்கீங்க? ஆனால் இப்போ உங்கள்கிட்ட அந்த வரம் இருக்கா? இல்லை. அல்லேலூயா. பிசாசுடைய தந்திரங்க, இந்த ஆலயத்துக்குள்ளே வச்ச பொன் பாத்திரங்களை களவாண்டு போனோம். உங்களுடைய வரம் கிருபை கொஞ்சம் குறைஞ்சா கூட நீங்கள் சாப்பிடக்கூடாது. நான் பயமுறுத்துறதுக்காண்டி சொல்லலை. 1 மணி நேரம் ஜெபிக்கிற நீங்கள் 50 நிமிஷம் தான் இப்போ நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கூட நீங்கள் சாப்பிடக்கூடாது. அந்த 10 நிமிஷத்தை பிசாசு எங்கேயோ என்ன செஞ்சுருக்கான் பார்த்தீங்களா? பொற்பாத்திரங்களை கொண்டு போனால், 2வது ஆலயத்தை காவல்காரங்க இல்லாதனால
பாருங்க, ஆலயத்துக்குள்ள சத்துருக்களை கொண்டு அனுப்பி இடிக்க வச்சுட்டான். 3வது அக்கினியை கொளுத்தி மேலே தூக்கி விட்டான். அப்போ இவங்க கிருபை வரங்களை விட்டுட்டாங்க. 2வது ஆண்டவர் கொடுத்த வரங்கள், வல்லமைகள், பொற்பாத்திரங்களை, அதான் பவுல் அழகா சொல்றார், உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. உனக்குள்ளதை, நம்ம உயிர் போனாலும் போட்டோம், ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வரம், கிருபை உங்களை விட்டு போகக்கூடாது. அது போயிட்டுன்னா நம்ம ஆண்டி தான். அல்லேலூயா. 1 தாலந்தோ 2 தாலந்தோ 5 தாலந்தோ உபயோகித்தோ, சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோர் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர் தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர் தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். லூக்கா 11 ஆண்டவர் சொல்றார், உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாரு. சாகிற வரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு என்ன வரங்களை, கிருபைகளை, தரிசனங்களை கொடுத்தாரோ, ஆமாம், அது கொஞ்சம் கொஞ்சமாக வருஷத்துக்கு ஒரு முறை அது கொஞ்சம் நாளும் கூடுவதற்கு உண்டான பிரயாசத்தை நானும் நீங்களும் படணும். அந்த ஜனம் முதல் செய்த தவறு, பொற்பாத்திரங்களை பாபிலோன் ராஜா களவு கொண்டு போவதற்கு விட்டுட்டாங்க. அதில் ஏசாவுக்கு ஆண்டவர் கொடுத்தா சேஷ்ட புத்திர பாகம். என்னது? சேஷ்ட புத்திர பாகம். ஒரே ஒரு கூழுக்காண்டி பாருங்க, அவன் அந்த 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 கூழுங்கிறது என்னங்க, அது ஒரு பெரிய காரியமா? அந்த ஒரு கூழுக்காண்டி சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் தொலைச்சிட்டான். ஆனால் எப்ரேல் எப்படி வரும் தெரியுமா? பிற்பாடு அவன் மனம் மாறுதலை தேடியும், என்னதான் தேடியும் அவன் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் ஆயிட்டு. சிம்சோன் ஆண்டவர் கொடுத்த வரம் பாருங்கங்க, எப்படி வரும்? அவனால் அந்த அந்த இச்சையை அடக்க முடியாதனால, அந்த அதாவது புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து, பழைய ஏற்பாட்டில் சிம்சோன். ஆனால் அதை என்ன செஞ்சிட்டான்? அவன் இழந்துட்டான். யூதாஸ் காரியத்து ஆண்டவர்கிட்ட அவன் ஒரு 300 வெள்ளிக்காசு கேட்டிருந்தா கூட, ஏசப்பா கடலுக்குள்ளே ஏதாவது மீனை செட் பண்ணி கொடுத்துருப்பாரா? கொடுக்க மாட்டாராங்க. வெள்ளியும் பொண்ணுடையது என்னும் சொல்ல கொடு கண்டிப்பாக கொடுத்துருப்பார். சாத்தான் காமிச்ச அந்த காரியத்தில் மனதை வைத்து பாருங்கள், அந்த பொற்பாத்திரங்களை இழந்த ஏசா, கிருபவரங்களை இழந்த சிம்சோன், ஆண்டவருடைய அப்போஸ்தலன் பட்டத்தை இழந்த யூதாஸ் காரியத்து. 2வது ஜனம் என்ன தவறு செய்யுது தெரியுமா? காவல் காக்க வேண்டியவங்க பாருங்க தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் எரேமியாவுக்கு ஆண்டவர் சொல்லும் போது அழகாக சொல்கிறார். எசேக்கியேலுக்கும் அதை சொல்கிறார். அவன் கேட்கல, ஆனால் இஸ்ரவேல் வம்சத்தானுக்கு நீ தான் காவல்காரன். என்னது? அப்போ யார் நம்ம வீட்டில் முதல் ரட்சிக்கப்படுறோமோ, யார் ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்குறோமோ, அவங்க தான் அந்த வீட்டுக்கு காவல்காரங்க. அல்லேலூயா. நம்ம ஆனால் யாரையாவது சொல்லுவோம் தெரியுமா, சனியா அந்த பிசாசு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆமாம், நான் சொல்கிறேன், தப்பாக நினச்சிடாதீங்க. நம்ம அதால் தான், அது கிடையவே கிடையாது. யார் ஃபஸ்ட்டு ஆண்டவர் தொடுறாரோ அவங்க தான் அந்த வீட்டுக்கு காவல்காரன். அப்போ அந்த வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் இந்த காவல்காரன் எங்கேயோ தூங்கியிருக்கான்னு அர்த்தம். என்ன அமைதியாக இருக்கீங்க? உங்கள் குடும்பத்தில், என் குடும்பத்தில் நடந்த கெட்ட நிகழ்வுக்கு காரணம் ஃபுல்லாக நம்ம தான். அதை நீங்கள் மனதார ஒத்துக்கோங்க. இல்லையா? ஆண்டவரே, நாங்கள் சரியான முறையில் விழித்து காவல் காக்கலை ஆண்டவரே. இந்த போன வாரம் சொன்னோம் பார்த்தீங்களாங்க, அந்த போதகர் என்கிட்ட சொன்னார். ஆமாம், என்னை அலெக்சண்ணன் தான் அந்த சர்ச்சுக்கு அனுப்பி வச்சாங்க. அவர் சொன்னார், பிரதர் இப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சு,
அதுக்கு முந்தி ஏதாவது நடந்ததா பாஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னார். 3 நாளைக்கு முந்தி ஒரு சர்ப்பம், கவனமாக கவனிங்க, ஒரு சர்ப்பம் பயங்கரமாக அப்படி படை எடுக்கு, அது என்னை அப்படி தீண்டிரும் நான் நினச்சேன் பிரதர். ஆனால் நான் ஏசப்பா நாமத்தை சொல்கிறேன், அது தீண்டலை, ஆனால் என்னை வந்து கடிச்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லி சொன்னார். என்னது? ஆமாம். ஆனால் அவர், நான் ஊழியத்துக்கு போனதுனால நான் ஜெபிக்காமல் படுத்துட்டேன் பிரதர். ஒருவேளை கண்டிப்பாக நான் அந்த காரியத்துக்காண்டி ஜெபிச்சிருந்தேன்னா இந்த தீமையும் வராதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்திருப்பார். அல்லேலூயா. காவல்காரன் கரெக்டாக இருக்கிற வரைக்கும் எவனாவது உள்ளே வர முடியுமாங்க? யோசிச்சு பாருங்க. ஏன் வாட்ச்மேனுக்கும் நம்ம இங்கே உட்காந்துருந்தாலும் பாருங்கள், பார்டரில் நம்ம இராணுவ வீரர்கள், நம்ம மோடி ஐயாவால் நம்ம பாதுகாக்கப்படலை. அவர் மாட்டு என்கிட்ட ஏசி ரூமில் உட்காந்துருப்பார். ஸ்டாலின் ஐயாவால் நம்ம பாதுகாக்கப்படலை. அந்த காவல்காரர்கள், காவல்துறை இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க குளிரில் மனைவி பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு அவங்க இப்படி நைட்டும் பகலுமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம இங்கே ஒழுங்காக உட்காந்துருக்குறோம். இல்லையா? இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்ம காவல் காத்திருந்தா நம்ம குடும்பத்தில் சத்துருடைய உட்புகுதல் வந்திருக்காது. கண்களை மூடி மனசார ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். உங்களுக்கு ஆண்டவர் உணர்த்துனா சொல்லுங்கள், ஆமாம் நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவரே, நான் எனக்கும் சேர்த்து தாங்க சொல்கிறேன், நம்ம தான் காக்கணும் நம்ம குடும்பத்தை, நம்ம பிள்ளைகளுக்காண்டி நம்ம தாங்க திறப்புல நிற்கணும். நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் சோர்ந்துட்டோம் ஆண்டவரே, ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் தூங்கிட்டோம். மனதார ஒத்துக்கோங்க, இனி அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு வேண்டாம் ஆண்டவரே. எத்தனை முறை நைட் எழுப்பி விட்டார், எத்தனை முறை ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் ஜெபம் பண்ணு ஆண்டவர் பேசினார். எத்தனை முறை உபவாசம் பண்ணுன்னு பேசினார். காது கொடுத்தே கேட்கலையங்க, காது கொடுத்தே நம்ம கேட்கலைய. ஆண்டவரே எங்களுக்கு மன இறங்குங்க ஆண்டவரே. எல்லா நிர்விசாரத்தின் ஆவிகள் எங்களை விட்டு வெளியேறி போகட்டும். ஒரு ஜெப ஆவி, எக்ஸமெனோட ஜெப ஆவி, தூடா ராஷ்மாலா கத்துடமனா ஹூராபாலா ஷீ கத்துடபலா, எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரங்களில் நிரப்பட்ட ஆண்டவரே, அக்கினி பரலோக அக்கினி ஏசாயா நாவை தொட்டது போல ஆண்டவரே ஜெபிக்கணும்னு நினைக்கிறோம்ப்பா, துதிக்கணும்னு நினைக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் எங்களால் முடியல ஆண்டவரே. எல்லா விதமான கட்டுகள் அறுப்புண்டு போகட்டும், அறுப்புண்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு பெரிய ஜெயம் எங்களுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. இப்போ இந்த நெகேமியா இந்த ஜனத்தை விடுதலை பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. பாருங்கள், அந்த அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தேவாலயத்தை எப்படியாவது கட்டணும்னு முற்படுறான். அல்லேலூயா. அப்போ நீங்கள் உங்களுக்கு எனக்கு உள்ள சிக்கல் தீர்வதற்கு நம்ம எங்கே நோக்கணும் அப்படின்னா, நான் ஏதாவது ஒரு ரீதியில் அந்த தேவ சமூகத்தை, தேவன் என் கூட உலாவுகிறத, தேவன் என்கிட்ட பேசுகிறத நான் ஏதாவது இடிச்சிருக்கேனா ஆண்டவரே, இடிக்க விட்டுருக்கேனான்னு சொல்லி பார்த்து நம்மளை சீர்படுத்தி இந்த தேவாலயத்தை உள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அடுத்து நம்முடைய வாழ்க்கையில் இந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே ஈஸியாக வந்துடலாம். அல்லேலூயா. 2வது நெகேமியா செய்த வார்த்தையை பாருங்கள், 4வது வசனம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது. அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை, ஒரு கெட்ட காரியத்தை, ஒரு நிந்தைய நம்ம காதுகள் கேட்கும் போது நம்ம வேகமாக என்ன செய்வோம் அப்படின்னா, அவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுவோம் பிரதர் அப்படின்ட்டு வேகமாக அந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். ஆமாம், எல்லா காரியத்துக்கும் நம்ம இப்படி வேகமாக ஜெபிக்கக்கூடாது. ஆமாம், அது உங்களுக்கு ஆவியானவர் உங்களை நடத்தினார்னா உங்களுக்கு தெரியும். சில காதுகளை நீங்கள் கேள்விப்பட்ட போது நீங்களும் நானும் சில நாட்கள் உட்கார ஆரம்பிக்கணும். இந்த உட்காரணும் அப்படிங்கிறது தான் முடியாத காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அக்கா மார நான் ஒரு 100 கிலோ கோழியை எடுத்து கொடுத்து நாளைக்கு காலையிலக்குள்ளே பொரிச்சு சிக்கன் 65 குழம்பு கிரேவி வச்சுருக்கேன், நீங்கள் வச்சுருவீங்க. விடிய பேசிகிட்டே வச்சுருவீங்க. அக்கா உங்களுக்கு ஒரு நகை வாங்கி தரேன், நேர் முழங்காலில் விடிய
நில்லுங்கக்கா நான் உங்களை சொன்னேன்னு வச்சுக்கோங்க, ஒருவும் நகை அல்லேலூயா கண்டிப்பாக ஓடிடுவீங்க. கொஞ்சம் வாயா நீ ஒன்றும் ஒரு ஒன்று கொடுக்காண்டு 5 ஒன்று எங்களுக்கு தலை சுற்றிட்டு வருது. இந்த உட்கார தான் நம்மளை பிசாசு என்ன செய்ய மாட்டான், விடவே மாட்டான். உட்கார்ந்து நம்மளால் உட்கார முடியுதா? தானியேல் சில நாளாய் துக்கித்து. நம்ம எப்போ பார்த்தாலுமே பாருங்க ஓடிக்கிட்டு இருக்கதை நம்ம ரொம்ப விரும்புவோம். நம்முடைய வாழ்க்கையும் அப்படி இருக்கு. ஆனால் என்னைக்காவது சில நாட்கள் ஒதுக்கி யார்கிட்டையுமே பேசாமல் எதையுமே செய்யாமல் நமக்காண்டி நம்முடைய குடும்பத்துக்காண்டி ஊழியத்துக்காண்டி நம்மளால் உட்கார முடியுதா? அதான் 46ஆம் சங்கீதத்தை தெளிவாக தாவீது சொல்கிறார், அமர்ந்திருந்து நானே தேவன் என்று. நான் அந்த ராபர்ட் டெனால்ட் ஐயா உடைய சாட்சியை கேட்டேன். ஒரு நார்மலாக போதகம் பண்ணி இப்படி ஊழியம் தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பயங்கரமான விரக்தி அவருக்கு வந்துட்டான். என்ன ஆண்டவரே நான் போகிறேன், இந்த இப்படி ஒன்றுமே இப்படி நடக்க மாட்டேங்க அப்படின்ட்டு. நம்ம 68 நாளாங்க, பொய் கிடையாது. நம்ம 68 நாள் முழு நேர உபாசத்தில் நம்ம இயேசுவை நான் பார்த்தே ஆகணும், இயேசுவை நான் சந்திச்சே ஆகணும். அல்லேலூயா. நம்ம எனக்கு இப்படி போகிறது எனக்கு பிடிக்கலை. 1 நாள் 2 நாள் 3 நாள் 5 நாள் ஒன்றும் நடக்கலை. ஆனால் அந்த இடத்த விட்டு அவர் வரவே இல்லை. அப்போமே அவருக்கு நிறைய ஊழியம் இருந்திருக்கு. பைபிள் சின்ன ஸ்கூல் காலேஜ் மாதிரி வச்சு நடத்திட்டு இருந்திருக்கிறார் அந்த பாரசாலைங்கிற இடத்துல. அவர் சொன்னதை உங்கள்கிட்ட நான் அப்படியே சொல்கிறேன். நானும் இப்படி தான் தம்பி இருந்தேன். என்னைக்கு தேவ சமூகத்தில் உட்கார ஆரம்பித்தனோ அன்னைக்கு தான் என் வாழ்க்கை ஒரு பெரிய திருப்பு முனை ஆரம்பித்தது. பிசாசோடு மனிதர்களோடு போராடிக்கிட்டே நம்ம இருக்கிறோம். இந்த பிரச்சனை எப்போ முடியும், இந்த பிரச்சனை எப்போ முடியும், இந்த பிரச்சனை எப்போ முடியும். அன்னாள் அங்கே இருக்கிற வரைக்கும் ஒரு மண்ணாங்கட்டியும் ஆகலை அன்னாளுக்கு. அல்லேலூயா. நல்ல எல்கானா தான், நல்ல மாமி குடும்பம் தான், ஒன்றும் நடக்கலை. முடிவெடுத்துட்டா எப்படியாவது அந்த தேவாலயத்தில் போய் அந்த கதவை பூட்டி உட்கார்ந்து நம்ம சிந்திக்க தொடங்கணும். இந்த உட்காருதல் அப்படிங்கிற வார்த்தையில் நிறைய கிரியை நம்ம வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிருங்க. பவுல் வல்லமையாய் ஊழியம் பண்ணுவதற்கு அடித்தளம் என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட உடனே அரபு வனாந்தரத்தில் போய் உட்கார்ந்துட்டான். அல்லேலூயா. யோவான் ஓடி ஓடி ஆண்டவருக்குன்னு ஊழியம் பண்ணான். என்னத்தை சாதிச்சான்? பைபிள் ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் போகிற இடம்லாம் போயிருக்கிறார், மலைக்கு போயிருக்கார், அங்கே போயிருக்கார், இங்கே போயிருக்கார். யோவானை வச்சு என்ன நடந்திருக்கு? ஆனால் என்னைக்கு பத்மு தீவில் போய் அவன் உட்கார்ந்தானோ அவனுக்கு வானங்கள் திறக்கப்பட்டுட்டு. அல்லேலூயா. விண்ணக மேகம் இறங்கணும், வல்லமை மழையாய் பொழியனும். விண்ணக மேகம் இறங்கணும், வல்லமை மழையாய் பொழியனும். குளங்கள் நிரம்பனும், ஜீவநதியாய் பாயனும். எல்லா குளங்கள் நிரம்பனும், ஜீவநதியாய் பாயனும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தயவு செய்து இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள முடிவெடுங்க. அல்லேலூயா. நம்ம குடும்பமாக உட்கார முடியும்னா உட்காருங்க. நீங்களாவது தனிப்பட்டு ஆமாம் வீட்டில் அண்ணமார் வேலைக்கு போன பிற்பாடு ஆமாம் மூணு நேரம் சமையல் இதெல்லாம் விட்டுருங்க. ஹோட்டலில் கூட எதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க, பிள்ளைகளுக்கு கூட. நீங்கள் உட்காருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் உட்கார்ந்தாதான் உங்களுக்கு ஆண்டவருடைய நடத்துதல்
எல்லாமே கிடைக்கும். அதான் திரும்ப சொல்கிறேன், இப்போ நான் உங்களுக்கு 100 கிலோ கோழி நான் எட்டு வந்தால் யாரும் போகக்கூடாது, விடிய விடிய எங்களுக்கு 65 பொரித்து கொடுத்துருங்கன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக போக மாட்டீங்க, பேசிகிட்டே பொரித்து கொடுத்துருவீங்க. இப்போ நானும் அலெக்சனும் விடிய விடிய உட்காந்து ஜெபிக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த ரெண்டு செவத்தை உடச்சிட்டு இப்படி இப்படி ரெண்டு இப்படி போயிடும். ஆனால் அதை மட்டும் நமக்கு விட மாட்டான், என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ்தர் மொர்தெகாய் வெற்றி எங்கே இருக்குன்னு பாருங்க. பேசிகிட்டே இருக்கல வெற்றி இல்லை, அவள் ஒரு முடிவு எடுத்துட்டான், அல்லும் பகலும். மோசேக்கு வெற்றி எங்கே இருக்குன்னு பாருங்க. இங்கே இவங்கள திருத்தி பார்த்து ஒன்றுமே நடக்கலை. ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்ந்தாதான் கதை என்ன செய்யும். ஆண்டவர் ஊழியத்தை ஆரம்பிக்க போகிறார், ஒன்றும் நடக்கலை. ஆனால் 40 நாள் போய் உட்கார்ந்துட்டு வந்தார் பாருங்க, காரியங்கள் வெளிப்பட ஆரம்பித்துவிட்டது. அல்லேலூயா. எப்படியாவது ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்க. எப்படியாவது ஒரு 3 மணி நேரம் ஆண்டவரே, ஒரு நாள் ஆண்டவரே, ஒரு 5 நாள் ஆண்டவரே. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன், அவனுக்கு சித்தமானா வர்ற வருஷத்தில் நம்ம மண்டபத்துக்கு அவங்க வருவாங்க. ஒரு வாரம் பேசவே இல்லைங்க அவர். பொய் இல்லை, நானே போய் பார்த்தேன். அந்த அவருக்கு வந்த செல்ஃபோன் அந்த அக்காட்ட கொடுத்துட்டார். மனைவி பிள்ளைங்க யார்கிட்டையுமே பேசலை, அவர் மட்டும் ரூமில் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருந்தார். ஆண்டவர் அவரை உணர்த்திருக்கார், ஒரு நாள் இப்படி இருக்க முடியுமா அப்படின்னு. நெகேமியா வெற்றி ஜெபிச்சான், அதெல்லாம் இல்லை பாருங்க. ஆலயம், 2வது உட்கார்ந்து சொல்லுங்க. ஏன்னா உட்கார்ந்துட்டா நம்ம செஞ்ச தப்பு, நம்ம குடும்பம் செஞ்ச தப்பு, பிழை நம்மளுக்கு அப்படியே வர ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அப்படி வர ஆரம்பிச்சுன்னா நமக்குள்ள இருதயம் என்ன செஞ்சிடும் சொல்லுங்க, இருதயம் நொறுங்க ஆரம்பிச்சிடும். நொறுங்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா நம்ம உள்ளான மனிதனுக்குள்ள துக்கம் வர ஆரம்பிச்சிடும். நான் இப்படி செஞ்சிட்டேன், நான் இப்படி ஜெபித்தேன், இப்படி நான் ஊழியம் பண்ணேன், ஆனால் இப்போ எனக்கு அது உட்காரதுனால தான் நம்மளை நாமளே சரி பண்ணிக்கிட்டே போகிறோம். அல்லேலூயா. புரியுதாங்க? இப்போ நான் ஒரு மாதம் ஃபுல் ஊழியம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் என்கிட்ட ஒரு தப்பை சொல்கிறீங்க வைங்க, வரலன்னு அப்படின்னா எனக்கு அது ஒரு பெருசாகவே தெரியாது. ஆனால் நான் ஒரு 3 நாள் உட்காந்துட்டேன்னு வைங்களேன், எனக்கு அப்படியே என் காரியங்கள் அப்படியே ஆண்டவர் நினைவுபடுத்த ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு செய்து இன்னும் 50 நாள் இருக்கு, 50 நாள் இருக்கு. வருஷம் ஃபுல்லாக தாங்க சாப்பிட்றோம், வருஷம் ஃபுல்லாக தான் துணி உடுத்துகிறோம். அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவரே ஒரு 2 மணி நேரம், உங்களால் ஜெபிக்க முடியாது, 2 மணி நேரம் நம்ம முழங்கால போட்டு நின்றுக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. ஆமாம், கொஞ்சம் இருதயம் உடையும். ஆமாம், உங்கள் தப்பை ஆண்டவர் உணர்த்துவார். அதை அறிக்கை பண்ண ஆரம்பிங்க, அடுத்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ள அந்த அக்கினி பிடிக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே இருந்து எழும்புகிற அக்கினி தான் பெரிய பெரிய காரியங்களை செய்யும். திரும்ப சொல்கிறேன், இப்போ நான் ஜெபம் பண்ணாலும், யார் இங்கேருந்து ஜெபம் பண்ணாலும் அந்த அக்கினி தொடும் உங்களை. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற அக்கினி எரிய ஆரம்பிச்சிட்டு வைங்க, அது அப்படியே பரவ ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். நமக்குள்ள மூலணும். அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறீர். பாருங்க. 4வது 5வது வசனத்தை வேகமாக படிங்க. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. 6 படிங்கக்கா. உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவிகள் கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. போதும். அர்த்தம் புரியுதா? எப்படி ஜெபம் பண்றான்னு தெரியுதா?
சாலமோன் பண்ணிய ஜெபம் இவனுக்கு எப்படி நினைவுக்கு இருந்ததுன்னு சொல்லி தெரியல. அவன் சொல்கிறான், ஆண்டவரே இந்த ஆலயத்தில் ஒரு ஆள் தப்பு பண்ணிட்டா, ஒரு ஆள் இப்படி நடந்தா, இப்படி ஜெபம் பண்ணி இப்படி பாவ அறிக்கை பண்ணுனா நீங்கள் அந்த ஜெபத்தை நீங்கள் என்ன செய்வீங்க? கேட்பீங்க. இது எப்படிங்க உனக்கு தெரியும்? சாலமோன் பண்ணிய ஜெபம் 1 ராஜாக்கள் புஸ்தகத்தையும் படித்து பாருங்கள், 2 நாளாகும் புஸ்தகத்தையும் படித்து பாருங்கள். இவன் இந்த பண்ணின ஜெபம் அங்கே என்ன இருந்துச்சோ அது இவனுக்கு எப்படி தெரியும்? எப்படி இவனுக்கு ஞாபகம் இருக்கும்? எரேமியா 6:16 போட்டிருக்கு, வழியிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து. நம்ம வாழ்க்கையில் என்ன சிக்கல்கள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், அதில் இருந்து தப்பித்து கரை சேருவதற்கு ஆண்டவர் நமக்கு இந்த வேத புத்தகத்தில் நிறைய காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை விட ஒரு மருந்து, இதை விட ஒரு ஆலோசனை, இதை விட ஒரு காரியம் நமக்கு எனக்கும் உங்களுக்கு தேவையே இல்லை. எப்படி ஜெபத்தை கொண்டு வராமல் பாருங்க. ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்கு முன்னாடி ரொம்ப கெட்டவங்களாக நடந்தோம் ஆண்டவரே, ஆனால் இவன் கெட்டவனாக நடக்கலை, இவன் கெட்டவனாக நடக்கலை. இது அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? ஓசியா புஸ்தகம் 14 ஒரு வார்த்தை போட்டிருக்குங்க, ஆண்டவரிடத்தில் நீங்கள் எப்படி திரும்பணும் அப்படின்னா, ஆமாம், ஏதாவது ஸ்தோத்திரம் பண்ணி திரும்பிடக்கூடாதுப்பா, பலி செலுத்தி திரும்பிடக்கூடாது, வார்த்தையை கொண்டு திரும்புங்கள். என்னது? வாசிக்க வேண்டாம், 14வது அதிகாரம் ஓசியா, அதில் 2, 3, 4 படித்து பாருங்கள். நீங்கள் ஆண்டவர்கிட்ட எப்படி திரும்பணும் அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். அலெக்சன் இருக்காங்க, நான் அவருடைய பிள்ளைன்னு வைங்க. நான் தப்பு செஞ்சுட்டேன், தப்பு செஞ்சு நேராக போய் ஏசப்பா என் பாவத்தை அக்கிரமத்தை அப்படிலாம் மன்னிச்சிருங்கல்ல. அலெக்சனை நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார்ல, அந்த வார்த்தையவே அலெக்சனுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 8வது வசனத்தை படிக்க உங்களுக்கு புரிஞ்சிடும். 7, நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். நீங்கள் கட்டளைகளை மீறினால் நான் உங்களை ஜாதிக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும். 9 பாருங்க, அழகா இருக்கு பாருங்க. நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை இந்த ஜெபம் இவனுக்கு எப்படி தெரியும்? அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியங்க. நானும் நீங்களும் ஆண்டவரிடத்தில் வரும்போது இந்த வார்த்தையை கொண்டு திரும்பிட்டோன்னு வைங்க. இந்த வார்த்தை இப்படி போட்டிருக்குது ஆண்டவரே, ஆனால் இந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்கலை. அர்த்தம் புரியுதா புரியலையாங்க உங்களுக்கு? இந்த வார்த்தை இப்படி போட்டிருக்குது ஆண்டவரே, ஆனால் இந்த வார்த்தையின்படி நாங்களும் எங்கள் குடும்பமும் நடக்கலை. நாங்கள் அதை ஒத்துக்கொள்கிறோம். நெகேமியா ஜனங்களை விடுதலை பண்ணதுக்கு என்ன தெரியுமா காரணம்? எதையோ கொண்டு திரும்பலைங்க, எதையோ மாய்மாலம் பண்ணலை. கரெக்டாக தன்னுடைய பிதாக்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஜெபம் இவன் மறக்காமல் மனசில் வச்சுருந்துருக்கிறான். அல்லேலூயா. அங்கே உள்ள ஜெபம் எப்படி இவனுக்கு ஞாபகம் வரும் என்னெல்லாம் எனக்கு தெரியல, அதை அப்படியே மறக்காமல் வச்சுருக்கான். யோசுவா புஸ்தகத்தில் அழகாக ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு நீங்காதிருந்தால் நீ உன் வழியையும் வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இப்போ நெகேமியாய் எடுத்த இந்த வழி, இந்த முடிவு வாய்க்கணும் அப்படின்னா இவனுக்குள்ள வேத வசனம், இந்த பைபிளுடைய வார்த்தை நிறைஞ்சி உள்ளே இருந்திருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சிறையிருப்புலேருந்து ஈஸியாலாம் வெளியே வர முடியாதுங்க. நான் ஜெபிக்கலாம், ஊழியக்காரங்க ஜெபிக்கலாம், உங்களுக்கு சில ஆறுதல் இருக்கும். ஆனால் நீங்கள் என்னைக்கு இந்த வசனங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து வெளியே வர்றீங்களோ அன்னைக்கு இந்த சிறையிருப்புலேருந்து உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை தர ஆரம்பிச்சிருவார். கீழே உள்ள வசனம் படிங்க. 10. தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டு கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே. ஆண்டவருக்கு எப்படி ஞாபகப்படுத்துறான்னு பாருங்க.
கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ரொம்ப தொட்டுச்சு. என்ன அவன் ஜெபம் பண்ணும் போது பாவம் அப்படிங்கான், ரெண்டாவது சாலமோன் ஜெபத்தை கொண்டு வர்றான். அல்லேலூயா. மூணாவது பைபிளில் இப்படிலாம் போட்டுக்கிட்டலாம், ஆண்டவரே நாங்கள் எங்கள் பாவங்களை மன்னிச்சு அறிக்கையிட்டா நீங்கள் விடுதலை தருவீங்கன்னு நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்கன்னு அப்படி கொண்டு வந்துட்டு கீழே அப்படி இறக்குறான். தேவரீர் உமது மகா வல்லம் எங்கே போயிட்டான் பார்த்தீங்களா? யாத்ராமம் 14வது அதிகாரத்துக்கு போயிட்டான். அவர் சொன்னதையே அவருக்கு நினைவுபடுத்துகிறான். அல்லேலூயா. நான் என் மகனை நிறைய நேரம் அடிக்கணும்ன்ட்டு வருவேன், அடிக்கணும் அப்படின்ட்டு வருவேன் பாருங்க. அப்படி அடிக்கணும் வரும்போது திடீர்னு வந்து நீ நீ பலிபீடத்தில் நீ சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுற அப்படிமா, நேற்று சொன்னேன் அன்பாக இருக்கணும்னு சொன்னேன். அவன் கரெக்டாக அந்த அதில் எப்படி அவனுக்கு தெரியல, எனக்கு தெரியாதுங்க. எல்லா தப்பையும் செஞ்சுட்டு அடி வாங்க வேண்டியவன் ஒரே ஒரு வார்த்தையை பைபிள் வாசனத்தை சொல்லுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் இன்றைக்கி நான் வரும்போது பைக்கில் இருந்து கீழே விழுந்துட்டான். பைக்கில் ஏறாதேன்னு சொன்னேன், ஏறி இப்படி கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்து முட்டி அடிபடுது. எந்திரிச்ச உடனே நான் அப்படி முறைச்சேன் பாருங்கள். ஒரு வார்த்தை சொன்னான், ஏசப்பா கிருபையினால் சின்ன அடியோடு போயிட்டு பாப்பேன். நானும் இந்த வசனத்தை தியானம் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு குத்துச்சு. அதை நான் அடிக்க தான் போனேன். அவனை விழுந்துட்டு ஏசப்பா கிருபை, நான் பெரிய அடி எனக்கு இல்லைப்பா அப்படின்னா, சரி போ அப்படின்ட்டேன். அதான் பொல்லாதவரை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை. நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நைஸாக கொண்டு போகிறான் பாருங்க. தேவனே உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் நீங்கள் தான்ப்பா அந்த ஜனத்தெல்லாம் மீட்டு கொண்டீங்க. இது உங்கள் ஜனம் ஆண்டவரே, இந்த ஜனத்தை நீங்கள் அழிச்சிடக்கூடாது ஆண்டவரே. நம்ம குடும்பங்களுக்கெல்லாம் இப்படி ஏதாவது ஜெபிச்சிருக்கோமாங்க? அடுத்தவன் தண்டனை படுறதில் அடுத்தவன் கெட்டுப்போது நமக்கு அவ்வளவு சந்தோஷம். பேசினான்லாம் பிரதர், என்ன பேசினாம்ல, பேசினா என்னங்க? அல்லேலூயா. எவனோ ஒருத்தனுக்கு இவன் விண்ணப்பம் பண்ணுகிறத பாருங்க. 11 இறக்குறான் பாருங்க. ஆண்டவரே உமது அடியானின் ஜப, இப்போ தான் வர்றான், உமது அடியானின் ஜபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்கிற விரும்புகிற உமது அடியாரின் ஜபத்தையும். அடியான் தெரியுதா? இந்த ஃபஸ்ட்டு வார்த்தை கவனிங்க, அடியானின் வருது. கீழே உள்ள வார்த்தை அடியாரின்னு வருது. அவனை கொண்டு வந்து வச்சுட்டு கீழே ஜனங்களை கொண்டு வந்து வச்சுட்டான். ஆண்டவரே நாங்கள் இப்போ உங்களுக்கு பயப்படணும் தான் நாங்கள் நினைக்கோம். இந்த ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரன். முடிஞ்சிட்டு ஒரே ஜபத்தில் ராஜாங்கத்தையே கைக்குள்ள கொண்டு வந்துட்டான். அப்போ நம்ம ஜபத்தில் ஏதோ குறை இருக்கு, மனதார ஒத்துக்கோங்க. ஒரே ஜபம், ஒரே ஜபம். ஜபத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குங்க. 10 நிமிஷம் நீங்கள் முழங்கால் போட்டு இயேசுவை கூப்பிட்டாலும் அது ஒரு பெரிய அணுகுண்டை விட சமமான ஜபம். ஆனால் ஜபத்துக்கு வரமுறை இருக்கு. அல்லேலூயா. 3 ஜபத்துக்கு பதில் இல்லைன்னு பைபிள் போட்டிருக்கு. நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆகில் கர்த்தர் எனக்கு பதில் கூடாருன்னு போட்டிருக்கு. சங்கீதம் 66. யாக்கோபு புஸ்தகம் 4 வாசிக்கிறோம். நான் உங்கள் ஜெபத்துக்கு உங்கள் விண்ணப்பத்துக்கு ஏன் பதில் கொடுக்க மாட்டேங்கன்னா, நீங்கள் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு நீங்கள் விண்ணப்பம் பண்ணுறீங்க. ஆனால் இவன் ஜெபம் எப்படி இருந்துச்சு? ஜனத்தை காப்பாற்றணும். சொல்லுங்கள், ஜனத்தை.
சொல்லுங்க, ஜனத்தை காப்பாற்றணும். நம்ம ஜெபத்துக்கு உயிர் இருக்கு. ஆனால் நம்ம ஜெபம் எப்படி இருக்கு? மூணாவது ஒரு ஜெபத்துக்கு பதில் இல்லைன்னு போட்டிருக்கு யோவான் 9. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை. எல்லாரும் கண்களை மூடுவோம். இன்னும் இருக்கு. நான் அடுத்த முறை நம்ம நெகேமியா தான் சிந்திக்க போகிறோம். என்னென்னலாம் நெகேமியா செய்தான் என்று. முழங்கால் படிட முடிந்தவர்கள் முழங்கால் போடுங்க. நம்ம ஜெபம் இன்னும் அது தீட்டப்படட்டுங்க, கூர்மையாக்கப்படட்டும். நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஒரே ஒரு தானியேல் ஜெபமே பண்ணலை, பரலோகம் கேட்டுட்டுன்னு போட்டிருக்குங்க. ஜனம் சிறையிருப்பில் இருக்காங்க நெகேமியா. ஆனால் ஒரே ஒரு நெகேமியா ஜெபிச்ச ஜெபம் அந்நிய ராஜாவை உதவி கொடுக்க வச்சுட்டேங்க. நமக்கு மோடி ஐயாவே உதவி செய்ய போறாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பச்சிக்கிறவனே நம்மளுக்கு உதவி. ஜோசுவா நில்லு, ஜோசுவா. கண்களை மூடு, எல்லாரும் கண்களை மூடுங்க. இந்த நெகேமியா ஜெபிச்சது போல நம்ம ஜெபங்கள் மாறணும். வாய் தரங்க, கொஞ்ச நேரம் வாய் தரங்க. எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். எப்படிங்க அடுத்த ராஜா உதவி செய்ய முடியும்? அடுத்த ராஜா சொல்றான், உனக்கு என்னென்ன வேணும் நெகேமியா, உனக்கு என்னென்ன வேணும் நெகேமியா, என்னென்ன ஆண்டவருங்க. தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா, மழை பனி போல் என் கைகளை உயர்த்தினே ஐயா. உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். கண்களை மூடுங்க. வலது கருத்தை உயர்த்த முடியும்னா, என் ஜெபத்துல ஏதோ மிஸ்டேக் இருக்கு ஆண்டவரே, நான் ஒத்துக்கிறேங்க, நான் ஒத்துக்கிறேன். நெகேமியாவுக்கு உதவி செஞ்சது கிறிஸ்டின் ராஜா இல்லைங்க, அந்நிய ராஜா. ஏன் ஆண்டவரால் முடியாதுன்னு நினைக்கிறீங்க? ஏன் ஆண்டவரால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் கண்களை மூடி உங்க வலது கருத்து உயர்த்தி, எங்க ஜெபம் பரிசுத்தமாகட்டும் ஆண்டவரே. யோசுவா வந்து ஜெபிக்க போகிறார். யாரும் எந்திரிச்சு போகக்கூடாது. 2 நிமிடம், கூடுமானால் 5 நிமிடம். ஆமா, அன்னைக்கு அந்த ஜெபத்தை கூர்மை ஆக்கிருங்க. இனி அந்த ஜெபம் பண்ணும் போது சத்துருவை அது குத்தணும். அது மொட்டை கத்தியா இருக்கக்கூடாது. நம்ம ஜெபம் கூர்மையாக்கப்பட்டதா இருக்கணும். நம்ம ஜெபம் காரியம் வாய்க்க பண்ணுகிறதா இருக்கணும். நம்ம ஜெபம் பரலோகம் கதவை திறக்கிறதா இருக்கணும். நம்ம ஜெபம் மரிச்சவங்களை உயிரோடு எழுப்புறதா இருக்கணும். நம்ம ஜெபம் ஆமான வெட்கப்படுத்துறதா இருக்கணும். ஆமா, நம்ம பட்டயம் கூர்மை ஆக்கணும். இன்னைக்கு வாய் தரங்க. நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா, ஆனா அந்த கத்தி கூர்மையா இல்ல. நாங்க ஜெபிக்கிறோம், அது பரிசுத்தமா இல்ல. நாங்க ஜெபிக்கிறோம், அது பரலோகத்தை வந்து எட்டல. இன்னைக்கு மனதார நாங்க மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. நான் மன்னிப்பு கேட்கிறேன். என் குடும்பத்துக்காண்டி நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. என் குடும்பத்துக்காண்டி நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. ஓ ராஷ்மாலா கத். எல்லாருமே இருதயம் குத்துண்டவர்களாக நான் விசுவாசிக்கிறேன். எல்லாரோடையும் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். எல்லாரோடையும் தேவன் தெளிவாய் பேசியிருக்கிறார். யாரும் கண்களை திறக்க வேண்டாமே. அப்படியே உள்ளம் உடைந்தவர்களாய் அவரை நோக்கி ஒரு விசையாக கூப்பிட தொடங்குங்க. ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாததற்கு காரணம் இதுதானா? எங்களுடைய குடும்பம் இன்னும் ரட்சிக்க கூடாதபடிக்கு இருக்கிறதுக்கு காரணம் இதுதானா? எங்க வாழ்க்கை இன்னும் மாறாமல் இருப்பதற்கு இதுதான் காரணமா ஆண்டவரே? எங்களுடைய அநேக ஜெபங்கள் கேட்கப்படாததற்கு காரணம் இதுதானா? ஒரு விசையாக ஆண்டவரே மனம் இறங்குவீராய்.
மனமிறங்குவீராக. நெகேமியாவை போல வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நெகேமியாவை போல ஜெபிக்க எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க எங்களுக்கு கற்பித்த ஆரம்ப நாட்களில் எங்களுக்கு சொன்ன கட்டளைகளை, ஆரம்ப காலத்தில் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையை வைத்து நாங்கள் திரும்புகிறோம். ஆண்டவரே, வசமாய் நாங்கள் திரும்புகிறோம். வசமாய் திரும்புகிறோம். ஒரு பரலோக அக்கினி எங்களை சுட்டெரிக்கட்டும். எங்களை சுட்டெரிக்கட்டும். எங்கள் இருதயத்தில் இருந்த அக்கினி மூண்டவர்களாக அந்த அக்கினி எங்களோடு மாத்திரம் அல்ல, எங்கள் தெருக்களில் பற்றி எறிந்து, எங்கள் தேசத்தில் பற்றி எறிந்து, ஆண்டவரே, அது தேசம் எங்கும் பரவட்டும். அது தேசம் எங்கும் பரவட்டும். அது தேசம் எங்கும் பரவட்டும். ஆண்டவரே, அந்த அக்கினி எங்களோடு கூட முடிந்து விடக்கூடாது. எங்கள் குடும்பத்துடன் முடிந்து விடக்கூடாது. எங்கள் தெருக்களில் பற்றி எரியட்டும். எங்கள் பட்டணங்களில் பற்றி எரியட்டும். எங்கள் தேசங்களில் அது பற்றி எரியட்டும். ஆண்டவரே, ஒரு எழுப்புதலை கொண்டு வரட்டும். எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலிருந்து நாங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை காண போகிறபடியேடா உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். பெரியவர் பெரிய காரியங்களை செய். எங்களை நாங்கள் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா, இதற்கு நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தரப்போகிறபடி நாளுமே நாங்கள் துதிக்கிறோம். நீர் அப்படியே செய்து முடிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கத்த நல்ல ஒரு ஜப அக்கினினால, ஜப ஆவினால கத்த நல்ல நிரப்புனதற்காக எல்லா கரங்களை தட்டி ஓ ராகாத்தா ரபா லாபா ரீமானா ஷாபா லாகா ரீகாத்தா ரபா லாபா. குடும்பத்தில் கத்தர் ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியாக, தேவ கிருபை வெளிப்படும்படியாக, தேவ மகிமை மூடும்படியாக ரீமானா ஷாகா தாரா ரீபா லாகா துடா ரீமானா ஷேகா லாபா லாபா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நன்மையும் கிருபையும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 10 to 12 யாரெல்லாம் கான்ஃபரன்ஸ் காலில் ஜோம் பண்ணுறீங்களோ கொஞ்சம் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போயிருங்க. உங்கள் பேரை சொல்லிட்டு போயிருங்க, ஃபோன் நம்பரை. நாங்கள் ஜெபிக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிக்கிறவங்க முன்ன வந்து ஜெபம் பண்ணிக்கங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.